தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. டியர் குட்டீஸ், வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். குட்டீஸ் எல்லாரும் கதை கேட்குறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? சாட்டர்டே சண்டே எப்போ வரும்னு தானே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஃபீட்பேக்ஸ் பார்க்குறதுக்கு. சரி, இன்றைக்கி எந்த சுட்டீஸ் எல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்க? அவங்களுக்கு எல்லாருக்கும் விஷ் பண்ணிடலாமா? ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நம்முடைய சாய் டிவியின் சார்பாக. சரி, நம்ம இந்த சுட்டீஸ் நேரத்தில் குழந்தைங்களுக்கான பக்தி கதைகளில் ராமாயணம் கேட்டுட்ருக்கோம் இல்லையா? ராமாயணம் எதில் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம், எது வரைக்கும் கேட்டிருக்கோம்? கொஞ்சம் ரீகேப் பண்ணிக்கலாமா? ஆரண்ய காண்டத்தில் இருக்கோம். இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? பாலகாண்டம் பார்த்தோம், அப்புறம் அயோத்தியா காண்டம் பார்த்தோம். இப்போ ஆரண்ய காண்டத்தில் இருக்கோம். ஆரண்ய காண்டம்னா, ஆரண்யம்னா என்ன? காடு, ஃபாரஸ்ட்டில் நடக்கிற ராமாயண கதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் க்ளூ கொடுத்துட்டேன், இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா? சரி, இப்போ கதையை கண்டினியூ பண்ணலாமா? எங்கன்னாக்க சூர்பனகையோட நோஸ் அண்ட் காது, இயர், இது ரெண்டையும் கட் பண்ணி, யார் கட் பண்ணுது? லக்ஷ்மணர் வந்து கட் பண்ணி அனுப்பி விட்டார் இல்லையா? ஏன்னா சூர்பனகை வந்து சீதையை ட்ரபிள் பண்ண வந்தா இல்லையா, அதுக்காக கட் பண்ணி அனுப்பி விட்டுட்டாரு. அதனால சூர்பனகை உடனே கோச்சிக்கிட்டு என்ன பண்ணா, கரண் தூஷணன் 2 பேர்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணான் இல்லையா? ராமர் லக்ஷ்மணர் 2 பேர் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து தண்டகாரண்யத்தில் தான் பஞ்சவடியில் இருக்காங்க, அவங்க தான் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ன உடனே கரண் தூஷணன் என்ன சொல்கிறான், அவங்க ரத்தத்தை எடுத்து நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பழிக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா கிளம்பி வராங்க. அப்போது 14,000, அதாவது 14,000 அரக்க வீரர்களை ஒன்றாக கொன்னுடுறாரு, சம்ஹாரம் பண்ணிடுறாரு நம்முடைய ராமர். தனி ஆளாக நின்று ரொம்ப கம்மியான டயத்தில் கெட்டவங்க எல்லாரையும் வந்து காலி பண்ணிடுறாரு. இதுதானே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு பார்க்கலாம் இல்லையா? அந்த ஜனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கர்கள் இருக்கக்கூடிய பிரதேசத்திலிருந்து ஒருத்தர் தப்பிச்சு ஓடி போனான். அவர் பேர் அகம்பனன் அப்படிங்கிற ஒரு அரக்கன். அந்த அரக்கன் எங்கே போனான் அப்படின்னாக்க இலங்கைக்கு ஓடி போயிட்டான், ஸ்ரீலங்காவுக்கு ஓடி போயிட்டான். ஸ்ரீலங்காவுக்கு ஓடி போய் அங்கே இருக்கக்கூடிய அரசன் யார்? குபேரனை விரட்டி விட்டுட்டு குபேரனோட ராஜ்யத்தை பிடிச்சிக்கிட்டு அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ராவணன், ராவணனுடைய அரசவைக்கு போனான். போயிட்டு அந்த அகம்பனன் சொன்னான் ராவணன் கிட்ட, அரசே, நம்முடைய கரதூஷணன், திரிசரஸ் என்ற முக்கியமான 3 அசுரர்கள், அரக்கர்கள் மற்றும் நம்முடைய 14,000 வீரர்கள், அரக்க உலகமே அழிந்து போயிற்று. இப்போது பஞ்சவடி உள்ளிட்ட தண்டகாரண்யம் பகுதி முழுவதுமே நம்ம ஆட்கள் யாருமே இல்லாமல் அழிந்து போயிற்று, இவர்களை அழித்து விட்டார்கள் அப்படின்னு போய் சொன்னான். சொன்ன உடனே ராவணனுக்கு கோபம் வந்துச்சு. எப்படி இது நடந்தது, யார் செய்தது அப்படின்னு, எந்த ஆயுதம் கொண்டு இதை செய்தார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, தசரதன் என்ற ஒரு அரசன், அந்த அரசனுடைய மகன்கள் 2 வந்திருக்காங்க, ராமர் லக்ஷ்மணன் பேர். அவர்கள் ரொம்ப பராக்கிரமசாலியாக மிகச்சிறந்த வீரர்களாக இருக்காங்க. அவர்களுடன் ஒரு பெண்மணியும் இருக்கிறாள். அவர்கள் தான் வந்து இந்த காரியத்தை செய்தார்கள். வெறும் வில் அம்பு வைத்துக்கொண்டு இந்த ராமர் மட்டுமே வந்து அத்தனை பேரையும் அழித்து விட்டார் அரசே அப்படின்னு இந்த அகம்பனன் சொல்கிறான். உடனே எப்படி இது நடந்தது, என்ன செய்வது, இப்பொழுதே சென்று ராமனை அழித்து விடுவோம் அப்படின்னு இந்த ராவணன் சொல்லும் பொழுது அகம்பனன் தான் ஒரு ஐடியா கொடுக்குறான். என்னன்னாக்க, ராமரை உங்களால் அழிக்கலாம் முடியாது, அவர் மிகப்பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கார். 1.5 முகூர்த்த நேரத்தில் வந்து 14,000 வீரர்களை அழிச்சாச்சு. அப்படிப்பட்டவரை போய் நீங்கள் நிமிஷமாக போய் அழிக்கிறதெல்லாம் நடக்காது. ஆனால் ஒன்று பண்ணலாம். என்னன்னாக்க, அந்த ராமனின் மனைவி சீதா என்பவள் மிக அழகானவள். அவளை நீங்கள் அங்கிருந்து கடத்தி கொண்டு வந்துவிட்டால் அவளை பிரிந்த துக்கத்திலேயே ஸ்ரீராமன் உயிரை விட்டு விடுவான். இதுதான் மிகச்சிறந்த வழி பழி வாங்குவதற்கு அப்படின்னு அந்த அகம்பனன் தான் முதல்ல ஐடியா கொடுக்குறானா. யாருக்கு? ராவணனுக்கு. உடனே ராவணன் என்ன பண்ணுறான், ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தேரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக செல்கிறானாம். யார் அந்த நண்பன்னாக்கா மாரீசன். மாரீசனை போய் பார்த்து விட்டு மாரீசனிடம் சொல்கிறான்,
என்ன சொல்றான்? இப்படியாக இந்த ஜனஸ்தானம் அழிக்கப்பட்டு விட்டதாமே, யார் அந்த ராமன் லக்ஷ்மணர், அவர்களை அழித்து விட்டு வருவோம் வா அப்படின்னு மாரீசனை போய் அழைக்கிறான். அப்போ மாரீசன் சொல்கிறான், அதெல்லாம் தவறு, வேண்டாம் ராவணா, உனக்கு இந்த புத்தியே வேண்டாம், உனக்கு தப்பான அட்வைஸ் யாரோ கொடுத்துட்டாங்க, அதனால் நீ திரும்பி சென்று உன் மனைவி மக்களுடன் மகிழ்ச்சியாக வாழு, இதெல்லாம் நீ பெருசாக போட்டு அலட்டிக்காத, அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது, நீ வீட்டுக்கு திரும்பி போ அப்படின்னு சொல்லி இலங்கைக்கு திருப்பி அனுப்பிடுறாங்க. யாரு? அந்த மாரீசன் அப்படிங்கிறவர். அனுப்பின உடனே இந்த ராவணன் வந்து திருப்பி இலங்கைக்கு போயிடுறார். சரியா? இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இனிமே என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த திரும்பி சென்று விட்டார் ராவணன். இப்பொழுது ராவணன் அமைச்சர்களுடன் அமர்ந்திருக்கக்கூடிய அமைச்சரவை, ராவணனோட கோர்ட், அந்த கோர்ட்டுக்கு ஒரு பெண்மணி கதறிக்கொண்டே ஓடி வருகிறாள். யார் அந்த பெண்மணி? சூர்பனகை, ராவணனின் அன்பு தங்கை, ரொம்ப பிடித்த தங்கை. ஓடி வருகிறாள். எப்படி ஓடி வராள்? மூக்கும் காதும் அறுபட்ட நிலையில் ரத்தம் சொட்ட சொட்ட ரத்தம் காஞ்சு போய் ஓடி வரா. ஓடி வந்த உடனே ராவணன் பார்க்குறான். உடனே ராவணனை பார்த்த உடனே அவள் சொல்கிறா, உனக்கு மதியே இல்லையா, உனக்கு மூளையே இல்லையா, உன்னுடைய ஆட்சிக்கு கீழே நம்முடைய அரக்கர்கள் இருக்கக்கூடிய ஜனஸ்தானம் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது. கரண், தூஷிதன் மற்றும் 14,000 அரக்க வீரர்களை ராமர் லக்ஷ்மணர் வந்து அழித்து விட்டார்கள். நீ வந்து இப்படி உட்கார்ந்துருக்கியா? உனக்கு ஒற்றர்கள் மூலமாக செய்தி வரவில்லையா? நீ ஒற்றர்கள்லாம் வச்சுக்க மாட்டியா? நீ எந்த உலகத்தில் இருக்க? நீ எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்க? என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்க? இப்படி இருந்தீன்னா அரக்கர் குலமே அழிந்து விடும் அப்படின்னு வந்து ஓன்னு கத்தி சொல்கிறான். இப்போதான் ராவணனை பற்றிய அறிமுகம் நமக்கு கிடைக்குது. ராவணன் யார் அப்படின்னா, 10,000 வருடங்கள் தவம் செய்து என்ன மனிதனை தவிர வேறு யாரும் என்ன கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரம் வாங்கி இருக்கக்கூடிய அரக்க குலத்திலிருந்து வந்தவர். விஸ்வரஸ் அப்படிங்கிறவருடைய மகன், மனைவியின் 2ஆம் மனைவியினுடைய மகன். சரி, முதல் மனைவிக்கு மகன் இருப்பார் இல்லையா, அது யாருன்னாக்கா குபேரன். குபேரர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பா அம்மா கிட்ட கேளுங்க, குபேரர்னா யார், என்ன செய்வார்னு. அந்த குபேரர் வைத்திருக்கக்கூடிய அரண்மனை நாடு தான் ஸ்ரீலங்கா, இலங்கை. அந்த குபேரனிடமிருந்து குபேரனை விரட்டி விட்டு அவருடைய அரண்மனை, அவருடைய புஷ்பக விமானம், அவருடைய தேர், அவருடைய நாடு, அரண்மனை எல்லாத்தையும் கைப்பற்றி கொண்டவர் தான் இந்த ராவணன். அப்பேற்பட்ட ராவணன் என்னெல்லாம் செய்கிறாரு, அட்டகாசம்னா அட்டகாசம், இவ்வளோ அட்டகாசம் பண்ணுவாராம். அதாவது தேவர்கள் அத்தனை பேரையும் அடிமைப்படுத்தி விட்டார். ஏன்னா அவனுக்கு நிறைய பவர் இருக்குது. அதாவது 10 தலைகள் 20 கைகள் உண்டு. ஒரு தலையை வெட்டினா உடனே அடுத்த நிமிஷமே இன்னொரு தலை அந்த இடத்துல வந்துடும். நம்ம எல்லாருக்கும் ஒரு தலை தான், ஆனால் ராவணனுக்கு மட்டும் 10 தலை, 20 கைகள். ஒரு தலைக்கு 2 கை, அப்போ 10 தலைக்கு 20 கைகள் உண்டா ராவணனுக்கு. அப்போது மிகப்பெரிய ராட்சசனாக, 3 உலகங்களையும் ஜெயித்தவனாக, 3 உலகங்கள்னாக்க பூலோகம், மேலோகம், இந்திரலோகம், இப்படி எல்லா உலகத்தையுமே விண்படினவனாக இருப்பானாம் இந்த ராவணன். அவனுடைய அமைச்சரவையிலேயே அத்தனை கிரகங்களையும் அடிமைப்படுத்தி வைத்திருந்தானாம். இந்திரன் முதற்கொண்டு அவன் வந்து சொன்னாதான் சூரியன் வெளியில் வரணும், அவன் உள்ளே போன்னு சொல்லிட்டாக்க சந்திரன் உள்ளே போயிடணும். அந்த அளவுக்கு எல்லாரையும் பயமுறுத்தி பாடாப்படுத்தி வச்சானாம் இந்த ராவணன். அது மட்டும் இல்லை, பிராமணர்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகளை இழைத்து வந்தானாம். எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, நாகலோகத்து தக்ஷன், நாகர்களின் தலைவன் வந்து பெரிய பாம்பு, தக்ஷகன் அப்படிங்கிற ஒரு பெரிய பாம்பு. அந்த பாம்பு தான் அன்றைய காலத்தில் நாகலோகம் அப்படின்னு ஒன்று இருந்தது. நாகங்களுக்கெல்லாம், அதாவது பாம்புக்கெல்லாம் தனியாக ஒரு உலகமே இருந்துதான், ஒரு லோகமே உண்டு. பாதாள லோகம்னு சொல்லுவாங்க, நாகலோகம்னு சொல்லுவாங்க. அந்த நாகலோகத்தில் இருக்கக்கூடிய அரசனாகிய அவ்வளோ பெரிய பாம்பு, தக்ஷகன்கிற பாம்பு, அந்த பாம்பையே ஜெயித்து, அந்த பாம்புக்கும் ரொம்ப அழகான மனைவியாம், அந்த மனைவியையும் கொண்டு வந்து இவனது அரண்மனையில் வைத்திருந்தானாம். அப்படி ஊரில் வந்து எந்த ஊரில் எவ்வளவு அழகான பெண் இருந்தாலும் சரி, அவன் அந்த பெண்ணை தூக்கி கொண்டு வந்து தன்னுடைய அரண்மனையில் வச்சிருப்பானாம். அப்படி ஒரு ரொம்ப ரொம்ப கெட்டவனாக இருந்தானாம் இந்த ராவணன். இப்படிப்பட்ட ராவணன் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் தான் வந்து ராவணன் முன்னாடி வந்து சூர்பனகை இதெல்லாம் சொல்கிறான். சொன்ன உடனே ராவணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அப்படியா, என்னை பார்த்து என்னுடைய ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டியே, யார் அந்த ராமன், அவன் எப்படி வந்து கரதூஷணர்களை அழித்தான், என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே சூர்பனகை சொல்கிறாள், ராமன் என்பவன் தசரதன், அயோத்தியில் ஆளக்கூடிய தசரதனது மகன். அவனுடைய தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் லக்ஷ்மணன். இவர்கள் இருவரும் அவரது தந்தையால் வந்து நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டவர்கள்.
அதற்காக அவர்கள் வந்து இந்த தண்டகாரண்யத்தில் வந்து இருக்காங்க. அவர்களால் தண்டகாரண்யமே இப்போ வந்து முனிவர்களின் இடமாகி போயிடுச்சு. அங்கே வந்து நம்ம அரக்கர்கள்லாம் இருந்தோம், அத்தனை பேரும் எந்த முனிவர்கள்லாம் பயந்துட்டே இருந்தாங்க. எல்லா முனிவர்களையும் நம்ம வந்து ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டே இருந்தோம். ஆனால் இப்போ ராமர் லக்ஷ்மணர் வந்ததுக்கு அப்புறமாக இந்த முனிவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப துணிச்சல் வந்துடுச்சு. முனிவர்களுக்கு பிடித்த இடமாக தண்டகாரண்யம் மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ராமரை பற்றி சொல்லும் பொழுது இந்த சூர்பனகை சொல்கிறாளாம், ராமர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கைகள் ரெண்டும் நீளமாக இருக்குமா, நல்லா பெரிய கைகளை உடையவர், நல்ல உயரமானவனாக இருக்கிறான், மன்மதனை போல ரொம்ப அழகானவராக இருக்கிறார், மேகத்தை போன்ற நிறத்தை கொண்டவராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய கண்களோட நல்ல வீரனாக இருக்கிறாரு. அவர் கூடவே ஒரு பெண்ணும் இருக்கிறாள். அந்த பெண் வந்து எப்படி இருக்கான்னாக்க காட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி மாதிரி இருக்கா. தங்க நிறத்தில் இருக்காவ, மிக அழகான நீண்ட கூந்தலையுடையவள், அழகான கண்களை கொண்டவள் அப்படின்னு சீதையை பற்றியும் ஒரு அழகான விஷயத்த சொல்கிறாளாம். யார்? சூர்பனகை அவங்க அண்ணங்கிட்ட. இப்படிப்பட்ட சீதையுடனும் தம்பி லக்ஷ்மணருடனும் ராமர் வந்து அந்த காட்டில் பஞ்சவடிங்கிற இடத்துல இருக்காரு. அப்பொழுது நான் போய் பார்த்தபோது சீதை வந்து ரொம்ப அழகானவளாக இருந்தா. அந்த சீதை வந்து உனக்கு மனைவியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காக சீதையை அவர்களிடம் இருந்து தூக்கி கொண்டு உனக்காக கொண்டு வந்து உன்கிட்ட பரிசாக கொடுக்கலாம்னு நினச்சேன். அவள் இங்கே இருக்க வேண்டியவ, அவள் காட்டில் இருக்க வேண்டியவளே இல்லை. உனக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீ இப்போவே கிளம்பிப்போ. கரதூஷணனை அழித்த, அரக்கர்களை அழித்த அவர்களை பழிவாங்கி விட்டு நீ சீதையை கடத்தி கொண்டு வா அப்படின்னு சூர்பனகை சொல்கிறாள். சொன்ன உடனே அவளை சமாதானப்படுத்தி ராவணன் அனுப்பி வச்சுடுறான். அனுப்பி வச்சுட்டு அமைச்சர்கள் எல்லோரையும் கலைந்து போக சொல்லிட்டு உட்காந்து யோசிக்கிறான். என்ன செய்யலாம், நம்ம ஏதாவது செய்யணும், என்ன செய்யலாம்? சரி, நம்ம தங்கை சொன்ன மாதிரி இனிமே வந்து அந்த சீதை வந்து எப்படி தான் இருக்கான்னு நம்மளும் போய் பார்ப்போம். நம்ம அந்த சீதையை கடத்தி கொண்டு வந்துடணும். அப்படி தான் நம்ம வந்து ராமனை வந்து பழிவாங்க முடியும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறானாம். அதுக்காக என்ன பண்ணுறான், அவனுடைய தேரை எடுத்துக்கொள்கிறானாம். அந்த தேருக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, நினைத்த இடத்திற்கு போகுமாம் அந்த தேர். தேரில் ஏறிட்டு நம்ம இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டோம்னாக்க அந்த தேர் அந்த இடத்துக்கு கிளம்பி போய்விடுமாம். அந்த தேர் வந்து கழுதைகள், கோவேறு கழுதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாங்கீஸ் தான் வந்து அந்த தேரை ஓட்டி கொண்டு, குதிரை தான் வழக்கமாக தேரெல்லாம் ஓட்டிகிட்டு போவாங்க, குதிரையை வச்சு தான் போவாங்க. ஆனால் அந்த கழுதைகள் மூலமாக போகக்கூடிய தேர், ஒரு தேரோட்டி அந்த தேரின் மேலே ஏறிக்கிறானாம் இந்த ராவணன். கவசம்லாம் அணிந்து கொண்டு கிளம்புறான் இந்த ராவணன். கிளம்பும் பொழுது அவன் அப்படியே அழகாக கடற்கரை ஓரமாக எல்லா பியூட்டிஃபுல் சீனரிஸ் எல்லாம் பார்த்து கொண்டே வந்து கடல் கடந்து மாரீசனது இடத்திற்கு வருகிறான். இப்போது மாரீசனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மாரீசன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்க, இந்த மாரீசன் வந்து ஒரு குடில், ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு அங்கே வந்து தவ யோகி போல, முனிவரை போல காவி உடை உடுத்தி கொண்டு ரொம்ப அமைதியாக ஜபதபம் பண்ணி கொண்டு அமர்ந்திருக்கான். இப்போது அங்கே ராவணன் போய் நிற்கிறான். அந்த தேரோட போய் ராவணன் இறங்குறான் மாரீசன் முன்னாடி. இப்போ மாரீசன் பார்க்குறான், வருக வருகன். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ், நண்பன் தான் வந்து ராவணனுக்கு. உடனே என்ன, இப்போ தானே உன்னை சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சேனே ராவணா, திருப்பி வந்திருக்கியே, என்ன விஷயம் அப்படின்னு மாரீசன் கேட்குறான். அப்போது அதுக்கு ராவணன் சொல்கிறான், என்னுடைய நண்பனே, எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும். என்னன்னாக்க, ஒரு தவறும் இழைக்காமலேயே கரணையும் தூஷணனையும் 14,000 வீரர்களையும் அந்த ராமன் கொன்று விட்டானாம். எப்படி இருக்கு? ஒரு தவறும் இழைக்காமல், எந்த தப்புமே அவங்க பண்ணலை, ஆனால் அவன் கொன்னுட்டான். இந்த முட்டாள் ராமன் அப்பாவால், அவனுடைய தந்தையால் துரத்தி அடிக்கப்பட்டும் புத்தியே இல்லை அவனுக்கு. சூர்பனகை எந்த தவறுமே செய்யவில்லை. சூர்பனகையின் முகத்தை விகாரப்படுத்தி, அதாவது மூக்கை அறுத்து காதை அறுத்து அனுப்பி விட்டுருக்கான். அவனை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது, அவனை நம்ம பழி வாங்கியே ஆகணும். அதனால் எனக்கு உன்னுடைய உதவி வேணும். நீ உதவி செய்தால் கடவுளர்கள் என் முன்னாடி வந்தாலும் அவர்களை நான் வெற்றி கொண்டு விடுவேன். ஏன்னா நீ மாயங்களில் சிறந்தவன், நீ மிகச்சிறந்த மாயாவி, உன்னுடைய உதவி எனக்கு அவசியம். அதனால் நீ என்னுடன் வரணும் அப்படின்னு கூப்பிட்றான்.
அப்போ சொல்கிறானாம், நாம் இருவரும் சேர்ந்து பஞ்சவடி செல்வோம். அங்கு அவர்களது ஆசிரமத்திற்கு முன்பாக ஒரு பொன் மானை போல, தங்கமான மானை போல நீ உலாவு, சீதையின் கண்ணில் படும்படி நீ போ. உன்னை பார்த்துவிட்டு சீதை உன்னை பிடித்து தர சொல்வா. அதுக்காக ராமனும் லக்ஷ்மணரும் வெளியில் கிளம்பி போகும்பொழுது நான் போய் சீதையை நயவஞ்சகமாக கடத்தி கொண்டு வந்து விடுவேன். இதுதான் என்னோட பிளான், திட்டம் அப்படின்னு இந்த ராவணன் வந்து மாரிசன் கிட்ட சொல்கிறான். அப்போ மாரிசன் சொல்கிறான், அரக்கர்களின் அரசே, உனக்கு உன்னுடைய நேரம் சரியில்லை போல இருக்கு. நேர்மையான விஷயங்களை உனக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது. உன்னுடைய நேரம் சரியில்லைன்னா நல்ல விஷயங்களை எத்தனை தரம் சொன்னாலும் சிலருக்கு புரியாது, வேறு வழியே கிடையாது. ஆனாலும் சொல்லத்தான் சொல்லணும். அப்படியாக நான் இதை சொல்கிறேன், கேட்டுக்கொள்வாயாக. ஒரு முறை தண்டக வனத்தில், அந்த தண்டக வனத்தில் வந்து நான் ரொம்ப அலைந்து கொண்டிருந்தேன். அதாவது எப்படின்னா, மிகப்பெரிய கருப்பான உருவத்தோட அங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் நரமாமிசம் தின்று கொண்டு அத்தனை மனிதர்களையும் நான் பயமுறுத்தி கொண்டு தண்டகவனத்தில் இருந்து கொண்டிருந்தேன். அப்போது விஸ்வாமித்திரர் அங்கு யாகங்களை வளர்த்து கொண்டிருந்தார். அப்போது விஸ்வாமித்திரர் தன்னுடைய பாதுகாப்பிற்காக தங்களது யாகங்கள் வந்து சிறப்பாக நடக்கணும், யாகங்கள் அவர் செய்யக்கூடிய யாகங்கள் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக தசரதனை கேட்டு தசரதனின் புதல்வர்களை அழைத்து கொண்டு வந்தார். ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான் மாரீசன். யாருக்கு? ராவணனுக்கு. நம்ம இதெல்லாம் கதையெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா, அதைத்தான் சொல்கிறான் மாரீசன். அப்பொழுது தசரதர் வந்து தானே வருவதாக சொன்னார். ஆனால் விஸ்வாமித்திரர் இந்த ராமர் லக்ஷ்மணர் என்ற பாலகர்களை அழைத்து வந்தார். அப்போ வந்து அவங்க 2 பேரும் சின்ன பசங்க தான், 16 வயதானவர்களை அழைத்து கொண்டு வந்திருந்தார். அப்பொழுது நான் வந்து அந்த விஸ்வாமித்திரர் செய்து கொண்டிருந்த யாகத்திற்கு முன்பாக போய் அவர்கள் யாகத்தை வந்து அழிப்பதற்காக நான் முயற்சி செய்த போது ராமன் ஒரே ஒரு பானம் தான் விட்டான் என் மேலே. அந்த ராமன் வந்து ஒரு அம்பு, ஒரு வில்லை எடுத்து வைத்து ஒரு அம்பு தான் என் மீது எய்தான். நான் வந்து 100 யோஜனை தூரம், எவ்வளவு? 100 யோஜனை தூரம் தள்ளி கடலில் சென்று விழுந்தேன். கிட்டத்தட்ட 800 ஸ்கொயர் மைல்ஸ் டிஸ்டன்ஸ். 100 யோஜனை தூரம் தள்ளி சென்று நான் கடலில் விழுந்தேன். என்னுடன் வந்த சுபாகு மரணித்து விட்டான். பிறகு ரொம்ப நேரம் கழித்து என்னுடைய மயக்கம் தெளிந்து நான் இலங்கைக்கு வந்து சேர்ந்தேன். அப்படிப்பட்ட ஒரு அம்பின் மூலமாக என்னையும் சுபாகுவையும் வீழ்த்திய மிகச்சிறந்த வீரர் வந்து ஸ்ரீராமன் அப்படின்னு இந்த மாரீசன் சொல்கிறான். அதோடு மட்டும் இல்லை, அதுக்கப்புறமாவது நான் ஒழுங்காக இருந்திருக்கணும். நான் கேட்காம என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா தண்டகாரண்யம் சென்றேன். அதாவது இப்போது பஞ்சவடியில் இருக்காங்க இல்லையா, இது பழசு ஃப்ளாஷ்பேக்கு. இப்போ நடக்கிற விஷயத்த சொல்கிறான் அந்த மாரீசன். இந்த தண்டகாரண்யத்தில், இந்த பஞ்சவடி அருகில் இருக்கக்கூடிய தண்டகாரண்யத்தில் 10 வருஷம் இருந்தார் ராமர்னு சொன்னோம் இல்லையா. சுதீக்ஷணரை போய் சந்தித்து விட்டு தண்டகாரண்யம் முழுக்க சுற்றி கொண்டிருந்தார் ராமர்னு சொன்னோம் இல்லையா. அந்த 10 வருஷ காலம், அந்த 10 வருஷ காலத்தில் நடந்த விஷயத்த மாரீசன் சொல்கிறான். அந்த தண்டகாரண்யத்தில் நானும் மற்ற 2 அரக்கர்களும் மான் வடிவில் சென்றோம். அப்போ மற்ற இருவர்களும் மான்களாக இருக்க நான் வந்து பெரிய மானாக அவர்களுடன் செல்வேன். அப்பொழுது வழிபடக்கூடிய, அதாவது பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணுக்கு எதிரில் வரக்கூடிய முனிவர்களை வந்து ஏமாற்றி நயவஞ்சகமாக அவர்களை கொன்று நான் தின்னக்கூடியவனாக இருந்தேன். அரக்கன் தானே இல்லையா, கெட்டவன் அரக்கன். அது இப்படி நான் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஸ்ரீராமனது கண்களில் நான் சிக்கிவிட்டேன். ராமன் இம்முறையும் ஒரே ஒரு அம்பு தான், அந்த ஒரு அம்பினால் வந்து என்னுடன் வந்த 2 மான்களாக இருந்த அரக்கர்களும் அழிந்து விட்டனர். என் மீதும் அம்பு பட நான் அதிலிருந்து தப்பித்து ஓடி வந்துட்டேன். என்னுடைய உயிர் பிழைத்ததே பெரிய விஷயமா போயிடுச்சு. அப்பொழுதும் நான் வந்து ராமனிடம் இருந்து தப்பித்து ஓடி வந்தவன் பிறகு நல்ல எண்ணம் கொண்டு ஸ்ரீராமனை புகழ்ந்தபடியே இந்த இடத்துல வந்து நான் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கேன். என்னை ஏன் நீ வந்து இப்படி அழைக்கிற? நீ இப்போவாவது தெரிஞ்சுக்கோ, ராமனுடைய பராக்கிரமத்தை தெரிஞ்சுக்கோ. நீ எந்த உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் ராமனின் வீரத்திற்கு முன்பு எவருமே நிற்க முடியாது. அத்தகைய பராக்கிரமசாலி தான் வந்து ஸ்ரீராமன். அவனுடைய தம்பி லக்ஷ்மணரும் வீரத்தில் சற்றும் சளைத்தவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட இருவரையும் பகைத்து கொண்டு வீணாக ஏன் உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய குலத்தை நீ வந்து நாசமாக்கி கொள்ள போறியா? அத்தனை பேரும் ஒருவர் கூட உயிர் இல்லாமல் அத்தனை பேரும் அழிந்து விடுவார்கள். இந்த நிலை உனக்கு அவசியமா அப்படின்னு மாரீசன் கேட்கிறான். அப்போது ராவணனுக்கு கோபம் வந்துடுது. நான் உங்ககிட்ட எதுக்காக வந்தேன்?
நீ என் கூட வா, உன்னை வந்து உன்னுடைய உதவியை பெற்றுக்கொண்டு நான் சீதையை கடத்த வேண்டும் என்று உன்னுடைய உதவி கேட்டுத்தான் நான் வந்தேன். உன்னுடைய உபதேசத்தை கேட்பதற்காக நான் இங்கு வரவில்லை. என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? என் எதிரிலேயே நீ அவனை புகழ்வாயா? உனக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. நீ என்னுடன் வந்தே ஆக வேண்டும். நீ என்னுடன் வரவில்லை என்றால் உன்னை நானே கொன்று விடுவேன் அப்படின்னு, உன்னை நான் நண்பன்னு கூட பார்க்க மாட்டேன், உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு இந்த ராவணன் வந்து பயங்கரமாக மிரட்டுறானாம். யாரை? மாரீசனை. இப்போது மாரீசன் பார்க்குறான். அப்போ மாரீசன் சொல்கிறான், உனக்கு நான் எவ்வளவோ புத்திமதி சொல்லிட்டேன் ராவணா, நீ கேட்பதாக இல்லை. நான் ஏதோ நிம்மதியாக வந்து இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் விட்டு நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் வந்து போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆசிரமத்தில் வந்து அமர்ந்து கொண்டு நான் வந்து என்னுடைய காலத்தை நிம்மதியாக கழித்து கொண்டிருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையா? என்னை வந்து அழித்து விட்டு தான் மறுவேளை பார்ப்பதாக நீ நினைத்து கொண்டு இருக்கிறாயா? சரி, பரவாயில்ல, விதி யாரை விட்டது? உன் ரூபத்தில் இன்னைக்கு எனக்கு விதி வந்திருக்கு. அதனால விதி பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. அரசனாகிய உன்னுடைய கையால் மடிவதை விட புண்ணிய ஆத்மாவாகிய பராக்கிரமசாலியாகிய அனைத்து உலகங்களையும் வெல்லக்கூடிய பரமாத்மாவாகிய ஸ்ரீராமன் கையால் இறப்பதே எனக்கு மிக மிக நல்லதாகும். எனக்கு மிகச்சிறந்த வழி கிடைக்கும். இறந்த பின்பு நான் மிகச்சிறந்த பேறு பெற்றவன் ஆவேன். ஆகையினால நடப்பது நடக்கட்டும். அப்புறம் வந்து என் கையில் எதுவுமே கிடையாது. இப்படி தான் என்னோடய விதி முடியணும்னு இருந்தால் உன்னை மாதிரி நண்பனை பெற்ற ஒரு அபாகியசாலினா எனக்கு வேறு எப்படி என்னுடைய வாழ்க்கை முடிய முடியும்? இப்படி தான் முடிய முடியும். என் விதி எப்படி இருக்கோ இல்லைனாலும் என்னோடய உயிர் போகத்தான் போகுது. அது ஸ்ரீராமர் கையால் போகட்டுமே, அந்த அளவுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கேனே. சரி வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து மாரீசனும் கிளம்புறான். மாரீசன், ராவணன் இருவருமாக, ராவணனுடைய தேர் இருக்கு இல்லையா, அந்த தேர் வந்து பறந்து செல்லக்கூடியது, நினைச்ச இடத்துக்கு போகக்கூடியது. அந்த தேரில் ஏறிக்கிறாங்க. ஏறிக்கொண்டு இருவருமாக போகிறாங்க. அது ஒரு தேரோட்டி ஓட்டி கொண்டிருக்கார். இப்போது இந்த தேர் வந்து எங்கே போகுதுன்னாக்க பல பிரதேசங்களை கடந்து, பல காடுகளை கடந்து வான்வெளியே, அதாவது வானத்தில் வந்து பறந்து போகுதான் இந்த தேர். அந்த தேர் பறந்து போய் எங்கே போகுதுன்னா பஞ்சவடிக்கு போகுது. பஞ்சவடிக்கு ராமர், லக்ஷ்மணர், சீதை வாழக்கூடிய பர்ணசாலை, அவர்கள் வாழக்கூடிய குடிசை. அந்த குடிலுக்கு வெளியில் ஒரு இடம், மறைவான ஒரு இடமாக இருக்குது. அந்த இடத்துல புதர்கள், மரங்கள்லாம் இருக்கக்கூடிய மறைவான இடத்துல கொண்டு போய் அந்த தேரை நிறுத்த சொல்கிறான் ராவணன். ஏன்னா மனசில் நினைச்ச இடத்துக்கு அது போகக்கூடிய தேர் இல்லையா, அங்கே போய் நிறுத்துறான். நிறுத்தின உடனே மாரீசனை பார்க்கிறான். உன்னுடைய வேலை ஆரம்பமாகட்டும் அப்படின்னு சொல்கிறானாம். அது வரைக்கும் சாதாரணமாக இருந்த மாரீசன் என்னவாக மாறுறான்? அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் நீங்கள் சமத்த வெயிட் பண்ணணும். சரியா? பாய் குட்டீஸ். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.